ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீவாரி கிரியேஷன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ரத சப்தமி இல்லையா, அதனால சூரிய நாராயண பெருமாளா நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க அந்த சூரிய தேவன் யாரு, அவர் எப்படி நம்மளுக்கு தினம் காட்சி கொடுக்கறார், அது மட்டும் இல்லாம ரத சப்தமியோடைய முக்கியத்துவம் என்ன, நம்ம ஏன் ரத சப்தமி அப்படின்ற ஒரு நன்னாளை கொண்டாடுறோம், இது எல்லாத்தையும் நம்ம எல்லாருக்கும் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறா ஸ்ரீமதி சித்ராமூர்த்தி அவர்கள். நம்ம எல்லாரும் இப்ப அதை கேட்டு தெரிஞ்சுண்டு அனுபவிக்கலாம். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாய வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மிநாத சமாராபியம் நாதயாமனம் அஸ்தமம் அஸ்தமாச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பரா வந்தே பத்மகராம் பிரசன்ன வதனாம் சௌபாகியதாம் பாக்கியதாம் அஸ்தாபியாம் அபயப்பிரதாம் மன்னிகனர் நானாவித பூஷிதாம் பக்தாபீஷ்ட பலப்பிரதாம் ஹரிஹர பிரம்மாதிபி சேவிதாம் பாஷவே பங்கஜ பத்ம நித்யாம் சதா சக்திஹி சரசிஜ நிலையே சரோஜஹஸ்தே தவளதரம் சுககந்த மால்யசோபி பகவதி ஹரிவல்லவே வனர்ஜி திரிபுவனி புதகரி பிரஷீத்த மத்தியம். நமஸ்காரம். இப்ப நம்ம சூரிய பகவானை பத்தி கேட்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தா ரத சப்தமி வருது இல்லையா, சோ அதை முன்னிட்டு சூரிய பகவானை பத்தி சொல்லணும்னு கேட்டா, அதனால ஏதோ அடியேன்னு தெரிஞ்ச அளவுக்கும் பெரியவர்கள் என்னென்ன சொன்னால் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதாவது சூரிய பகவான் பிரத்யக்ஷ தெய்வம் இல்லையா, கண்ணுக்கு தெரிகிற தெய்வம் சூரிய பகவான். ராமாயணத்துல கூட வரும், சீத்தை தொலைச்சு போனதுக்கு அப்புறம் ராமர் ரொம்ப அல்லாடுறாரு எல்லா இடத்துலயும் போகும்போது, அப்ப அவரோட நிலைமையை பார்த்து இறங்கி வந்தவா ரெண்டு பேர் தான். ஒருத்தர் வாயு, இன்னொருத்தர் சூரியர். வாயு புத்தருக்கு நமக்கு தெரியும் ஆஞ்சநேயர் சுவாமி, சூரியனோட புத்தரம் சுக்கிரியன், அவரோட அம்சம் தான் சுக்ரீவன். இவ ரெண்டு பேரும் தான் முதல்ல ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ராமாயண காலத்துல சொல்லுவா. சோ சூரிய பகவான் யாரு அப்படின்னு கேட்டா, கஷ்யபர் அதிதி அவளோட ஒரு பையன். இது கூட சொல்லுவா, கஷ்யபருக்கு சாதம் பரிமாறி இருந்த போது யாரோ பிராமணர் வாசல் கதவை தட்ட, அவ சூரிய பகவான உண்டாயிருக்கா, அவளால சீக்கிரமா வேகமா போக முடியல, அதுக்குள்ளயும் அந்த பிராமணன் சாபம் கொடுத்துட்டாரு, உன்னோட குழந்தை இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாக்கப்படுறா. ஐயோ சுவாமி, இது என்னது இந்த பிராமணர் இப்படி சாபம் கொடுத்துட்டாருன்னு. அதுக்கு கஷ்யபர் சொல்றேன், நீ கவலைப்படாத, இந்த சூரிய பகவான் உனக்கு வயிற்றுல இருக்கிறது ஒரு பெரிய ஒளி பிழம்பு ஒண்ணு பார்க்க போறது, அது உலகத்துக்கெல்லாம் விரிச்சு கொடுக்க போறது, நீ கவலைப்படாதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி ஒளிப்பிழமான சூரிய பகவான் நமக்கு கிடைச்சிருக்காரு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லி மாலாது. எல்லாம் நம்ம ஸ்ரீமன் நாராயணனோட ஒரு பகுதி தான், எல்லாருமே அவரோட அம்சம் தானே. தூணிலும் இருப்பான் துரும்புலையும் இருப்பார் மாதிரி எல்லாமே அவரோட வைபவத்துல நடக்கிறது. இந்த சூரிய பகவான் எவ்வளோ வட்டத்தை சுத்தறார் அப்படின்னு சொன்னா நம்மளால சொல்ல முடியாது. இருந்தாலும் தெரிஞ்ச வரலையும் சொல்றான். அவர் 9 கோடியே 51 லட்சம் அந்த போஜன தூரத்தை ஒரு நிமிஷத்துக்கு 2002 கிலோமீட்டர் வேகத்துல போய் கடக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்துக்கங்க. அதெல்லாம் அவர் எவ்வளவு வேகமா கடப்பாரு அப்படிங்கிறத நீங்க தான் பாத்துக்கணும். அப்பேற்பட்ட ஒரு வேகமா சுத்துறவர் நம்ம சூரிய பகவான். அவருக்கு 7 ரதம் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. என்னென்ன 7 ரதம் கேட்டா, 1 ரிஷி, 1 கந்தர்வல், 1 அப்சரஸ், நாகர், யக்ஷர், ரக்ஷசர், அப்புறம் தேவர்கள் அப்படின்ற ஒரு 7 பேர் இருக்கா. சரி, இவால என்னெல்லாம் பண்ணுவா அப்படின்னு கேட்டா, சூரிய பகவான் ஒரு 12 ஆதித்யர் சொல்வார் இல்லையா, அவரோட அதாவது நமக்கு மாசத்துல அப்படி ஒருத்தர் ஒரு மாசத்துக்கு அவருக்கு டியூட்டியும் அப்படியே பண்ணிட்டே இருப்பாராம். அவளுக்கு ஒரு குறிப்பிட்ட தேவதையோட வருவார் அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்றது. ரிஷிகரோட வேலை என்னன்னு கேட்டா, சூரிய பகவானுக்கு அவரை பார்த்தா மாதிரி வண்டி ஓட்டுறது நம்ம அருண பகவான். அருணர் யாருன்னா கருடரோட அண்ணா. அவர் தான் சூரியனை பார்த்தா மாதிரியே அந்த தேரை ஓட்டிட்டு வரார் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அந்த குதிரைகள் அப்படின்னு அவரோட முதல்ல ரிஷிகள் என்ன பண்ணுவான்னா, என்னைக்குமே பெருமாளுக்கு என்ன பிடிக்கும்னா வேத நாதம் தானே மொழிக்கும். ரிக் யஜுர் சாமம் அதை சொல்லிட்டே அந்த எல்லா ரிஷிகளும் அதை சொல்லிட்டே அவர் அப்படியே சூரியனை பார்த்துட்டே அப்படியே எதிர்நோக்கி சொல்லிட்டே வருவாளாம். அது மட்டும் இல்ல, கந்தர்கள் பாட்டுக்கே நம்ம சொல்ற காந்தர்வராகவும் சொல்லுவோம். பாட்டுக்கு அவதான் சூரிய பகவான் கிளம்பும் போது எப்பயும் அவரோட பாட்டு இல்லாத கிளம்ப மாட்டேன். அப்சரஸ் ஏன்னா பெருமாள் பிரத்யக்ஷ தெய்வம், ஒண்ணு இல்லாதவாள்களா அவ்வளோ உபச்சாரம் நடக்கும் போது சூரிய பகவான் உலகத்துக்கு வெளிக்காட்டுறவர் தான் இப்படி இருக்கும்னு அவர் பந்தோபஸ்து. அதே மாதிரி அப்சரஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் யக்ஷர்களோட வேலை என்னன்னா, அந்த தேரை அழகுபடுத்துற வேலை அவளோடது. அதுக்கப்புறம் அரங்கர்கள்னா அவன் குண்டா இருக்கிறதுனால அவனே பெருமாள் உடல பாருங்க, எல்லாம் அவ குழந்தைக்கு தானே. அவன் பின்பற்ற பிடிச்சு தன்னோட பலம் பிரகாரம் பிடிச்சு தள்ளி விடுறாளாம். யாரு? ராட்சசர்கள். அதுக்கப்புறம் வால்கியர்கள் அப்படின்றவர்கள் 16 பிரம்ம ரிஷி
இல்லையா? அவர்கள் வந்து என்னன்னா வாழ்கியர்கள் அப்படின்னு அவளை சொல்லுவா. அவ வந்து 16 பிரம்ம ரிஷிகள் அவளோட சேர்ந்து அவளும் அப்படியே நம்ம சூரிய பகவானா அப்படி சோஸ்திரம் பண்ணுவாளாம். இப்படியாக ஒரு நாளும் நம்ம சூரிய பகவான் தேஜஸோட அப்படியே புறப்பட்டு வராரு. நம்ம இந்த காலத்துல ரதசப்தமிக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா, இதுவரையிலும் உத்தராயணம் தக்ஷாயணம் 2 இருக்கு. இதுவரையிலும் தேர் வந்து தக்ஷாயணத்தை நோக்கி புறப்பட்ட தேரு இப்படி திரும்பி உத்தராயணத்தை நோக்கி வருதான். அதனாலதான் இது ரொம்ப விசேஷம். உத்தராயணம் அப்படிங்கிறது தெற்கு வடக்கு பக்கமா வருது இப்போ அப்படின்னு சொல்லுவா. இப்போ என்ன என்னைக்குமே சொல்லுவா, கிராமத்துல உத்தராயணம் வந்தாலே எக்கச்சக்கமா வெயில் வந்துடும். ஏன்னா இத்தனை நேரம் மெல்லமா வந்த இவர நம்ம சூரிய பகவான் இனிமேல் பயங்கர படுவேகமா ஆயிடுவாராம். அதுதான் நமக்கு திகிக்கும் பாருங்க. இனிமேல்ட்டு வர காலங்கள்லாம் நமக்கு பயங்கர சம்மர் 50-45 டிகிரிக்கு குறையாது இல்லை. ஏன்னா அவங்களோட வேகம் நம்மளால தாங்க முடியாது. அப்படியே சூரியனோட கிரகணங்கள் நமக்கு அப்படியே டைரக்டா வருமா இந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதுதான் நம்ம சூரிய பகவானோட நம்மளோட பிரபாவம். சூரிய பகவான். சரி, இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்படி நம்ம சூரிய பகவான் சாட்சாத் நம்ம பெருமாள் தான் எல்லார்கிட்டையும் ஆவிர் வகிச்சாங்க. நம்ம சூரிய பகவானாவும் அவர் தான் ஆவிர் வீச்சு நமக்கு எல்லாரும் வெளிச்சத்தையும் சந்தோஷம் கொடுக்குறாரு. ஒரு நாள் சூரியன் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நம்மளால வாழவே முடியாது. அப்படி ஒரு சூரிய பகவான் ஒரு தேஜஸ்வி. அது மட்டும் இல்ல, அவர் எந்த பக்கம் உதிக்கிறாரோ அதுக்கு எதிர்பக்கம் நமக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். நம்ம கிட்ட இப்ப சூரியன் இப்ப இருக்கிறன்னா இல்லாத பக்கத்துல அந்த பக்கத்துல ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அந்த பக்கத்துல தூங்க போடுவார் எல்லாரையும். அந்த பக்கத்துல எந்திரிச்சு கொடுத்துட்டு இந்த பக்கத்துல நம்மள தூங்க போடுவார். இந்த மாதிரி அவர் எல்லா சுபிக்ஷமான காரியங்களும் அப்படி பண்றாரு. அவர் இல்லாத ஒண்ணுமே பண்ணாத எல்லா உலகத்துக்கும் ஒரு பிராகிருதமான சூரிய மண்டலம் தான் எல்லாத்துக்குமே ஆதாரம். சூரிய மண்டலத்தை வச்சுதான் நமக்கு எல்லாமே காலம் நேரம் எல்லாமே கால்குலேட் பண்றது சூரிய மண்டலத்தை வச்சுதான் அப்படின்னு பெரியவாலாம் சொல்லுவா. சரி, ரத சப்தமிக்கு வருவோம். ரத சப்தமிமா என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இந்த பக்கத்துல வந்துட்டாரு, உத்தராயண் பக்கமா வந்துட்டாரு. அப்போ சூரியனோட வெயில் தகிக்கும். அந்த சமயத்துல நமக்கு வியாதியா இருக்கிறவாலாம் இந்த ரத சப்தமினால சூரிய பகவானை நல்லா வழிபட்டா வியாதி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பாகவதம் சொல்றது. அது மட்டும் கிடையாது, நம்ம இதுக்கும் பீஷ்மருக்கும் பிதாமகர் பீஷ்மருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, அவரோட உத்தராயணத்துல போகும் அவரோட உயிர் இருக்கு. ஆனா அவரோட உயிர் உத்தராயணத்துல போகவே இல்லை. அழகாரு அம்பு படைக்கல படுத்துட்டு இருக்காரு. ரண வேதனை ஒரு யுகமா இருக்கு அவருக்கு. அவ்வளவு அழகாரு. நான் வந்து பிரம்மச்சரியம் இருந்து பிரதிஜை பண்ணி அதை மாறாத நான் எப்படி சத்தியத்தை கட்டுப்பட்டு இருந்தேன். ஆனா என் உயிர் ஏன் போல அப்படின்னு அழகாரு. அப்பதான் வியாசர் சொன்னாரு, நீ பண்ணின பாவம் அந்த மாதிரினாரு. நான் என்ன பண்ணேன்னாரு, நல்லா யோஜனை பண்ணி பாருன்னாரு. ஆனா அவர் ஒரு சத்திய சீரநிலையில யோஜனை பண்ணிட்டாரு. அவர் என்ன தப்பு பண்ணா, பாஞ்சாலி திரௌபதியை வந்து எல்லாரும் தூக்கில் உழிக்கிறதுக்கு இவரு துச்சாதன் இழுத்துன்னு வந்து சபையில நிறுத்தும் பொழுது கதறி அழறா. நீங்க நினைச்சு பாருங்க, அவ அன்னைக்கு மாதவிலக்கு நாள் வேற. அந்த நாள்ல வந்து அவளை இந்த மாதிரி அரச சபையில இழுத்துன்னு வந்து அவளை வந்து ஒரு படாத பாடுபடுத்தினான்றது எல்லாருக்குமே தெரியும். அவ எல்லார்கிட்டையுமே நியாயம் கேட்கிறா. முதல்ல அவர் ரொம்ப நம்பினது நம்ம பிதாமகர் பீஷ்மரை தான். தாத்தா நீங்க சொல்லுங்கன்னு பேத்தி ஆத்துக்கு வந்து பேத்தி கல்யாணம் ஆகி அவர் சொல்லிட்டா நிறுத்திருப்பான். டே உனக்கு இந்த துரியோதனா நீ தப்பு பண்ற, நீ இவளை இந்த மாதிரி பண்ணினா நான் உங்ககிட்ட விலகிக்கிறேன், நான் நீ கிட்ட முதல்ல போர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரை பண்ணு சொல்லியிருந்தா நல்லா இருந்துருவோம். ஆனா அந்த மாதிரிலாம் சொன்ன மகாபாரத கதை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் ஒன்றும் சொல்லல, வாயில முடின்ட்டாரு. ஆனா அது மகா பெரிய பாவமா கருதப்பட்டது. இன்னைக்குமே பாருங்க, இதெல்லாம் நமக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், கண்ணுக்கு ஏதோ ஒரு அக்கிரமம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்சதை ஏதாவது உதவி பண்ணணும். அதுவும் ஒரு பெரிய பெரிய பதவியில இருக்காரா, இவ சொன்ன பேச்ச கண்டிப்பா கேட்பா அப்படின்ற ஒரு நேரத்துல கூட நம்ம நல்லது பண்ணலன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னத்துக்கு இருக்கோம் இல்லையா அப்படிங்கறத இந்த ஒரு சம்பவம் காட்டுறது. அப்புறம் அவரு தாபப்படுறார், பண்ணது தப்புன்னு கவலைப்படாத, உத்தராயணம் வர சூரிய பகவான் அவரோட வெளிச்சம் அவரோட வெப்பம் வந்து உன்னோட பாவத்தை போக்கிடும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் ரத சப்தமி அன்னைக்கு ஒரு 7 எருக்கணைகள் எடுத்துக்க சொல்றான். லேடிஸ் பெண்கள் எப்படி நீராடணும்னா, தலையில 1, கண்ணுல 2, தோள்பட்டையில 2, கால்ல 2, அதுல அக்ஷதையும் மஞ்சளும் இப்படி வச்சு ஸ்நானம் பண்ணணும். சூரியனை பாக்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு புனித நீராடமான ஆறு குளம் நதிகள் அந்த மூலமாவும் சூரியனை பார்த்தா மாதிரி நீராடினா கூட நம்மளுடைய பாவங்கள் தொலையம் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரம் சொல்றது. ஆம்பளைங்கள் வந்து வெறும் அக்ஷத விபூதி இப்படி வச்சுட்டு ஸ்நானம் பண்ணணும்னு சொல்றது. அது மட்டும் இல்லாத சூரியன் அவரோட ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் ரத கோலங்கள்லாம் போட சொல்றா. தெரிஞ்சா அதெல்லாம் போடலாம். அன்னைக்கு சக்கர பொங்கல் பிரசாதம் பண்ண சொல்லியிருக்கா.
இதெல்லாம் பண்ணி நம்ம சூரிய பகவானை திருப்தி பண்ணலாம் சூரிய பகவானை. ஏன்னா அவர் என்ன பண்ணலை நமக்காக. நம்மலாம் நீங்க நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது சூரிய பகவானோட வருகையினால தான். ஒரு நாளை போல ஒரு சோம்பேறித்தனம் இல்லாத, ஒரு அலுப்பு இல்லாத டான நம்மள எல்லாம் எழுப்புறாரு இல்லையா. அவருக்கு நம்ம இது கூட செய்ய முடியாதா என்ன? அதனால இந்த சூரிய பகவானோட பிரபாவம் இதுதான். நம்மளால முடிச்ச வரையிலும் நம்ம இந்த ரத சப்தமிய சின்ன விஷயம்தான், நம்ம அக்ஷயத்தெல்லாம் வச்சு நம்ம எல்லாம் பண்ணி நீராடலாம். முடிஞ்ச வரை நான் பேருக்கு சொல்லலாம் இந்த விஷயத்த. ரத சப்தமின்னா என்ன அப்படிங்கிறத. இது முதல்ல சூரிய பகவானை ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விரதமாக தான் கருதப்படுறது. இப்போ நம்ம சூரிய பகவான் 12 மாசம் போறாரு இல்லையா. அந்த 12 மாசமும் அவரோட அந்த 7 சொன்னோம் இல்லையா, அந்த ரிஷிகள், கந்தர்கள், அப்சரஸ், இவெல்லாம் யார் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாமா. இது சொன்னா நம்ம பாவங்கள்லாம் போகும். ஏன்னா சூரிய பகவானை ஸ்மரிச்சானே பாவம் போகுன்றா. ஸோ இவரோட தேர்ல யாருக்கெல்லாம் ஒரு டியூட்டி போட்டிருக்கான்றத பார்க்கலாம். ஏன்னா நம்ம பாவம் போகும்னா ஏன் விடுவான்னு நம்ம தான் நிறைய பண்ணி வச்சிருக்கோமே. ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. இது நம்ம சூரிய பகவானுக்கு இப்ப என்ன மாசம், நம்ம சித்திர மாசத்துல சூரிய பகவானுக்கு 12 ஆதித்தர்கள் இல்லையா. அவரோட பேர் தாதான்னு பேரு. கிருதஸ்தலி அப்படின்ற ஒரு அப்சரஸ், ஹேதி அப்படின்ற ஒரு அரக்கன், வாசுகி பாம்பு, ரதகிருத் அப்படின்ற யக்ஷன், புலக்ஷிய ரிஷி, தும்புரு அப்படின்ற கந்தர்வன், இவாள்லாம் சித்திர மாதத்துல தேர்படுத்தி நடத்துறான். அதுக்கப்புறம் சூரிய பகவானை வைகாசி மாசத்துல யார் நடத்துறான்னு பார்த்தா அரிமா அப்படின்றவர், புலசிய ரிஷி, அதஜஸ் அப்படின்ற யக்ஷன், பிரதேசி அப்படின்ற ஒரு ராட்சசன், அதுக்கப்புறம் புஞ்சி கஸ்தலி அப்படின்ற ஒரு அப்சரஸ், நாரதன் அப்படின்ற கந்தர்வன். அந்த நாரதன் அப்படிங்கிறது யாருன்னா நம்ம நாரதர் கிடையாது, அது நாரதன். இவர் ஒரு அப்சரஸ்ல ஒருத்தர், கந்தர்வன்ல ஒருத்தர். அப்புறம் கச்சநீரன் அப்படின்ற சர்ப்பம், இவ தான் வைகாசி மாசம். ஆனி மாசத்துல மித்திரன் அப்படின்ற சூரியன், அத்திரி ரிஷி, பௌஷ்யே என்ற ராட்சசன், தக்ஷன் நாகம், மேனகே என்ற அப்சரஸ், ஆஹா அப்படின்ற கந்தர்வன், ரதஸ்வனன் அப்படின்ற யக்ஷன். அதுக்கப்புறம் இவர்கள் ஆடி மாசத்தை நடத்துறா. ஆடி மாசத்தை வருணன் அப்படின்ற சூரியன், ஊஹு அப்படின்ற ஒரு கந்தர்வன், அதுக்கப்புறம் சுக்கரநாகம், சித்ரசவன் அப்படின்ற ராட்சசன், இவான் அந்த காரியத்தை செய்கிறார். அதுக்கப்புறம் ஆவணி மாசத்துல இந்திரன் சூரியனா ஆடுறாரு. ஏன்னா 16 ஆதியத்துல அவரோட பேர் இந்திரனா இருக்கு அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் அதான் பாருங்க, ஆவணி மாசம் அப்படிங்கிறது நல்ல நாள் சொல்றா இல்லையா. அதுக்கப்புறம் அவரோட கந்தர்வனான விஸ்வாசு, அப்புறம் சுரோதா அப்படின்ற யக்ஷன், ஏலாபத்திர நாகம், அங்கிர ரிஷி, பிரம்மலோச்சன்ற ஒரு அப்சரஸ், வர்யன் அப்படின்ற அரக்கன் அப்படிங்கிற தன்னோட காரியத்தை செய்கிறார். புரட்டாசி மாசத்துல பாத்திரபதர் அப்படின்றவர், சூரியன் பேர் விவஸ்வான் அப்படின்னு பேரு. அவரோட உக்ரசேனன் அப்படின்ற ஒரு கந்தர்வன், வியாக்கரன் அப்படின்ற ஒரு அரக்கன், அசரணன் அப்படின்ற யக்ஷன், பிருகுமக ரிஷி, லோச்சை அப்படின்ற ஒரு அப்சரஸ், சங்கபால நாகம் அப்படின்றவங்க தான் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் மாசி மாசத்துல சூரியனுக்கு பூஷா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. தனஞ்சயன் ஒரு நாகம், வரதன் அப்படின்ற ஒரு ராட்சசன், சுஷேனன் அப்படின்ற ஒரு கந்தர்வன், சுருச்சி அப்படின்ற யக்ஷன், கிருதாசி அப்படின்ற ஒரு அப்சரஸ், கௌதம ரிஷி, இவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அப்புறம் பங்குனி மாசத்துல கிருது அப்படின்ற யக்ஷனன், வஸ்ரஸ் அப்படின்ற ராட்சசன், பரத்வாஜ ரிஷி, பர்ஜனன் அப்படின்ற சூரியன், சேனஜித் அப்படின்ற ஒரு அப்சரஸ், விஸ்வன் அப்படின்ற கந்தர்வன், ஜராவதன் அப்படின்ற நாகம், இவர்கள் தான் இந்த மாசத்தை இயக்குறாங்க. அதுக்கப்புறம் மார்கழி மாசத்துல அம்சு அப்படின்றது சூரியனோட பேரா இருக்கு. கஷ்யப ரிஷி தான் இருக்காரு. தக்ஷகன் அப்படின்ற ஒரு யக்ஷன், ருதசேனன் அப்படின்ற கந்தர்வன், ஊர்வசி தான் அப்சரஸ் டான்ஸ் ஆடுறதுக்கு. அப்புறம் வித்யு சத்ரு அப்படின்ற ஒரு ராட்சசன், மகாசங்கன் அப்படின்ற ஒரு நாகன், இவர்கள் தான் இந்த மாசத்தை நடத்துறாங்க. அப்புறம் புஷ்ய மாசம் அப்படின்னா தை மாசம் நடத்தும். அந்த மாசத்துல பகன் அப்படின்ற ஒரு சூரியனா இருக்காரு. சுபூஜன் அப்படின்ற ஒரு அரசன், அரிஷ்டநேமி அப்படின்ற ஒரு கந்தர்வன், ஊர்ணன் அப்படின்ற ஒரு யக்ஷன், ஆயு அப்படின்ற ரிஷி, கார்கோட்டக பாம்பு, பூர்வசித்தி அப்படின்ற அப்சரஸ். அதுக்கப்புறம் ஐப்பசி மாசத்துல துவஷ்டா அப்படின்ற சூரியனோட பேர். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்களோட பேர் இதெல்லாம். துவஷ்டா அப்படின்ற சூரியன், ஜமதக்னி ரிஷி, அப்புறம் கம்பளன் அப்படின்ற ஒரு நாகம், திலோத்தமை அப்சரஸ், பிரம்மபேதன் அப்படின்ற ஒரு அரக்கன், சதஜித் அப்படின்ற யக்ஷன், திருதராஷ்டிரன் அப்படின்ற கந்தர்வன். அந்த திருதராஷ்டிரன் இவர் கிடையாது, இது கந்தர்வனோட பேரு. கார்த்திகை மாசத்துல விஷ்ணு அப்படின்றது சூரியனோட பேரு. அதுக்கப்புறம் அஸ்வதரன் அப்படின்றது நாகத்தோட பாம்பு, ரம்பை தான் அப்சரஸ், சூரியவரஸ் அப்படின்ற கந்தர்வன், சத்யஜித் அப்படின்ற யக்ஷன், விஸ்வாமித்திர ரிஷி, மகாவேதன் அப்படின்ற அரசன், அவர்கள் தான் நடத்திட்டு போறா.
அதுக்கப்புறம் இவர்கள் எடுத்துட்டு இவர்கள் எல்லாருமே பாருங்க ஆதித்ய பவனுடைய விபூதிகள் அம்சத்தை ஏற்றவர்கள். இந்த 12 கந்தர்களும் சூரியர்களும் வந்து எப்பயுமே 6 கணத்தோட சூரியனையும் சேர்த்து எங்கேயுமே சுத்தி வருவா. இவளுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா, நமக்கு நல்ல புத்தி வளர்த்துதான். என்ன சொல்றா தெரியுமா? காலத்தால எழுந்துக்கோ, நல்ல புத்தி தானே, எழுந்து பகவானை சேவி, விளக்கேத்து. இதெல்லாம் யார் சொல்றா? சூரிய பகவானுக்கு. சூரியன் பகவான் ஒழிச்சு நீ படுத்துக்காத, எழுந்துரு அப்படின்னு சொல்றாளே. அதனால வந்து சூரிய பகவான் வந்து நமக்கு ரொம்ப நல்லது பண்றாரு. பாருங்க, அவர் வரும்போது நான் சொல்லல, அவருக்கு ஒரு சாம வேதத்தோட ஒரு வரவேற்பு, அப்சரஸ் கிண்ணறர்கள்லாம் பாடுவா, நாகர்கள் வந்து அவருடைய இழுத்து கட்டுறதும், யக்ஷர்கள் அலங்காரம் பண்றதும், வால்மீகரை வந்து ரொம்ப அவரை பற்றி சோசனம் பண்றதும், 16 பிரம்ம ரிஷிகளும், இதெல்லாம் நம்ம சூரிய பகவானை வந்து இப்படி நம்ம சாதாரண நினைச்சிட்டு இருக்கோம். சூரிய பகவான் என்ன நமக்கு பண்றாருன்னு, அவர் இவ்வளவு பண்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி. அருணன் கூட பாருங்க, நேரம் வந்து ஓட்ட மாட்டான். அவர் பெருமாளை 10 நேரம் ஓட்டுவான். அது எப்படி ஓட்டுவாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றது. பாகவதம் புக்கில் இதை சொன்னா, இதை கேட்டாலும் நமக்கு வியாதியே வராதான். எவ்வளவு நல்லதுல. அது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பயமா இருக்கு. ஒரு தலைவலி, ஒரு தொண்டை கட்டுனாலே பயமா இருக்கு. ஐயோ கொரோனாவா உமிக்கிறானாலாம் இருக்கு. ஸோ இந்த சமயத்துல நம்ம இதெல்லாம் கேட்டோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா சூரிய பிரத்யக்ஷ தெய்வம் இல்லையா, அது எப்படி பொய் சொல்லும்? அதை சொல்ற பாகவதன் எப்படி, நம்ம பாகவதன் எப்படி பொய் சொல்லும்? அதெல்லாம் கண்டிப்பா நம்பலாம். இந்த இவ்வளோ பேர் நமக்காக சூரிய பகவானோட பெரிய ரதத்தை உலகத்தை சுத்துறதுக்கு இத்தனை பேரும் நமக்கு எவ்வளோ ஒரு குரூப்பா டீம் ஒர்க்கா வந்து எப்படி நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. இவரோட பேரை ஸ்மரிச்சாலே நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றா. உங்க சார்பா நம்ம எல்லாரும் சமரிச்சோம். நீங்களும் நல்லபடியா கேட்டீங்க. இதை கேட்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு வியாதி இல்லாத ரொம்ப சந்தோஷமா அவா வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நமஸ்காரம். It was a very detailed video of சூரிய தேவா அண்ட் ரத சப்தமி. நீங்கள் எல்லாருமே இதை நன்னா கேட்டு தெரிஞ்சுன்றப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரத சப்தமி மாதிரி நன்னாளான இன்னைக்கு மட்டும் இல்லை, தினம் நம்மளுக்கு வந்து இந்த உலகத்துக்கே பிரகாசமாக ஒளி கொடுத்துட்டுருக்கிற அந்த சூரிய தேவனை தினம் நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு. இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் ஸ்ரீவாரி கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமன் நாராயணா. இது ரத சப்தியோட ஸ்பெஷல் வீடியோ. இது நேயர்களுக்கு, ஆத்ம நண்பர்களுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோ. நீங்கள் வந்து உங்களுக்குலாம் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்கிறேன். என்னோடய சேனல் நிறைய பேர் பார்க்குறா, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல யாரும். சப்ஸ்கிரைப் ஏன் பண்ணணும் அப்படின்னா, இது நிறைய பேர்களுக்கு போய் அடையிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு பெரிய அவசியம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தா மட்டும்தான் அதை வந்து யூடியூப்காரன் நிறைய இடத்துக்கு அனுப்புவாள். ஸோ அதனால் தயவுசெய்து பார்க்குறவா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. நீங்கள் அந்த பெல் பட்டன் அமுத்தினீங்கன்னா நான் சொல்கிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். சரியா? ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.